எக்ஸாம் வந்துருச்சு. நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். உங்கள் புக்கில் இருந்து தான் நான் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். எல்லா லெசனுமே நான் ரிவிஷன் பண்ணி காட்டுறேன். உங்கள் புக்கில் நல்லா அண்டர்லைன் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், 7th புக்கில் இருந்து நிலத்தோற்றங்கள் லெசனில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது மாதிரி ஏற்கனவே நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலைப்பிரதேசத்தை அரிப்பதால் அங்கு ஆழமான டேஷ் பள்ளத்தாக்கை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்டால் வி வடிவ பள்ளத்தாக்குன்னு எழுதணும். அதில் யூ வடிவ, வி வடிவ, இன்னும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வி வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு குற்றால நீர்வீழ்ச்சி. இதில் குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே செல்கிறது அப்படின்னு கேட்டால் சிற்றாற்றின் குறுக்கேன்னு எழுதணும். உட்பாய்வு தேக்கம் அப்படின்னாக்கா குழிவுறுதல் காரணமாக ஏற்படும் பள்ளம் தான் உட்பாய்வு தேக்கம். வண்டல் விசிறிகள் அப்புறம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ மலையடிவார பகுதியை அடையும் போது ஏற்படும் படிவுகள் தான் வண்டல் விசிறிகள். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்லாம் நிறைய உங்கள் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், துணையாறு அப்படின்னா ஒரு நீரோடை அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது தான் துணையாறு. கிளையாறுனா ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு தான் கிளையாறு. நெக்ஸ்ட்டு தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி. உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு கேட்டால், உலகிலேயே உயரமானது எதுன்னு கேட்டாக்கா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆசியா மைனர் என்ற நாட்டில் உள்ள மியாண்டர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்ற சொல் ஏற்பட்டது. இந்த ஆசியா மைனர் அப்படிங்கிறத நாடு நல்லா பார்த்துக்கணும். இது மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்லாம் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெல்டா, காவிரி டெல்டா, கங்கை டெல்டா, மிசிசிப்பி டெல்டா, பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் அது வந்துச்சுன்னா வேறு ஏதாவது மாற்றி வந்தால் அதை எழுதிக்குங்க. இதில் பாருங்கள், கை நாற்காலி வடிவ நிலத்தோற்றம் எதுன்னு கேட்டால் சறுக்குகள். சறுக்குகள்லேயே ஸ்காட்லாந்தில் இருக்கிறது காரி சர்க்கு, ஜெர்மனியில் இருக்கிறது கார் சர்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கத்திமுனை குன்றுகள் எதுன்னு கேட்டால் அரட்டுகள். அடுத்தது ஆப்பிரிக்காவில் கலஹாரி பாலைவனத்தில் காற்றரிப்பு தனிக்குன்றுகள் காணப்படுகின்றன. இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பனியாற்று முறையன்கள் எங்கே இருக்குதுனாக்கா யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறு அப்படின்னு கேட்டாலே நீங்கள் ஆப்ஷன் முறையன்கள் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு பிறை சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள் பர்கான்கள் அப்படின்னு எழுதணும். பிறைச்சந்திர தோற்றம்னா பர்கான்கள். ஏற்கனவே என்ன பார்த்தோம், கத்திமுனை குன்றுகள்லாம் அரட்டுகள். இங்கே சர்க்குகள் பார்த்தோம்ல, கை நாற்காலி அப்படின்னாக்கா சர்க்குகள். நெக்ஸ்ட் பாருங்கள், வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்தில் காணப்படுகிறது. எந்த பாலைவனம்னு கேட்டால் கோபி பாலைவனம். ஒடிசாவில் உள்ள சிலிகா ஏரி, இது எல்லாமே என்னென்னா உப்பங்கழிகள். தமிழ்நாட்டில் பழவேற்காட்டு ஏரியில், கேரளாவில் வேம்பநாடு ஏரியில் உப்பங்கழிகள் காணப்படுது. நெக்ஸ்ட்டு உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எதுன்னு கேட்டால் மியாமி கடற்கரை. 2வது பெரிய கடற்கரை எதுன்னு கேட்டால் மெரினா கடற்கரை. அவ்வளோதான். இந்த ஒரு லெசன் பண்ண ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளவே தான் ஆணுச்சு. இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக ரிவிஷன் பண்ணலாம். உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் ரிவிஷன் பண்ணுறேன்.